இன்னும் கூட அயோத்தியா அப்படின்னு ஒரு நகரமே இருக்கு தாய்லாந்து அந்த பகுதிகளில். இந்தியாவில் என்னென்னலாம் நகரங்கள் இருந்ததோ, துவாரகா அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே துவராவதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்தியாவில் கங்கா இருந்தது அப்படின்னா அங்கே மா கங்கா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க தன்னுடைய ஆறுக்கு. அதுதான் வந்து பிற்காலத்தில் மெக்காங் அப்படின்னு வந்து மாறுது. இப்படிதான் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களும் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பகுதியா பிடிச்சு அந்த மொத்த நாடுகளுமே இந்துமயமாக மாறுகிறது. ஃபர்ஸ்ட் ஹிந்து காலனி எப்போது தென்கிழக்கு ஆசியாவில் தோன்றியது, அதற்கான வரலாற்று காரணங்கள்லாம் என்ன, அது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத இந்த நூல் சொல்லிட்டே போகுது. ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதை ஒட்டி தான் இந்த சண்டையே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த அளவுல அந்த ரீஜன்ஸ்ல இந்து மதம் பரவி இருந்தது அப்படிங்கிறத அறிய முடியுது. பல்லவர்கள் வந்து சொல்றாங்க இல்லையா, ஒரு நாகக்கனிகைக்கும் ஒரு அரசனுக்கும் பிறந்த வம்சம் தான் பல்லவர்கள். அந்த அரசன் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் சொல்றாங்க. பல்லவர்கள் ஓனா சொல்லக்கூடியது என்னன்னா அஸ்வத்தாமன் வழியில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்வத்தாமனுக்கும் நாகக்கனிகைக்கும் பிறந்ததாக பல்லவர்கள் எழுதுவது போலவே இதே மாதிரி ஒரு பிராமணன் அல்லது ஒரு முனிவர் இவருக்கும் ஒரு நாகக்கனிகைக்கும் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசர்களும் சொல்லிக்கிறாங்க. ஒரு மென்மையான ஒரு கல்ச்சுரலி அந்த மக்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு காலனைசேஷன் தான் இந்தியா வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பண்ணியிருக்கு. பிரிட்டிஷ் மாதிரியான சுரண்டலை வந்து பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து ஆசிரியர் விஷயங்கள் இதெல்லாம் சொல்லலை, படிக்கும் போதே நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சிருது. இந்தியாவை விட அதிகமான சமஸ்கிருத கல்வெட்டுகள் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குறிப்பாக கம்போடியாவில் இருக்கு அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதே நேரத்துல சோழர்களுக்கு முன்னாடியே அங்கே இந்துக்கள் இருந்தாங்க. அதை பற்றிய ஒரு தெளிவான ஆவணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடிய போது எனக்கு கிடைத்த நூலைத்தான் நான் உங்கள் முன் இன்னைக்கு வைக்க போறேன். இந்த நூலுடைய பெயர். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். கல்வி கரையில நூல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு முதலாவதாக ஞாபகத்துக்கு வருவது அவனுடைய தென்கிழக்கு ஆசியாவை நோக்கிய படையெடுப்புகள். பல பேர் இதை ஒட்டி ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த தென்கிழக்கு ஆசியால பலவிதமான இந்து கோயில்கள் இருக்கு. சிவாலயங்களும் சரி, விஷ்ணு கோயில்களும் சரி. இன்னைக்கு புத்திசமும் நிறைய தீவிரமா பரவி இருக்கு. புத்த கோயில்களும் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சோழர்கள் தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சோழர்களுக்கு அந்த பகுதிகளில் இந்து மதம் பரவுறதுல ஒரு பரப்பினதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்துல சோழர்களுக்கு முன்னாடியே அங்கே இந்துக்கள் இருந்தாங்க. அதை பற்றிய ஒரு தெளிவான ஆவணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடிய போது எனக்கு கிடைத்த நூலைத்தான் நான் உங்கள் முன் இன்னைக்கு வைக்க போறேன். இந்த நூலுடைய பெயர் கம்புஜ தேசா, அண்ட் ஏன்ஷியன்ட் ஹிந்து காலனி இன் கம்போடியா. இதுவும் ஒரு இங்கிலீஷ் புக் தான். இதை எழுதியவர் ஆசை மஜும்தார் அவர்கள். இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேரே நமக்கு சொல்லிடும். அண்ட் ஏன்ஷியன்ட் ஹிந்து காலனி இன் கம்போடியா. கம்போடியா அதை ஒட்டிய பகுதிகள் அந்த பக்கத்துல. இப்ப சமீபமா கூட கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அதற்கு மத்தியஸ்தமாக இருக்கக்கூடியது, அந்த சண்டைக்கு ஒரு வகையில காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க முடிஞ்சது. அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதை ஒட்டி தான் அந்த சண்டையே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த அளவுல அந்த ரீஜன்ஸ்ல இந்து மதம் பரவி இருந்தது அப்படிங்கிறத அறிய முடியுது. ஈவன் இன்னைக்குமே கூட உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில் அப்படின்னு சொன்னா, இயங்குகிற கோவில் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். ஆனால் இயங்காத பெரிய கோவில், இந்த ரங்கநாதர் கோயிலை விட பல மடங்கு பெரிய ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அது பரம விஷ்ணு லோகம் அப்படின்னு சொல்லப்படுகிற சூரியவர்மனால், 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட பரம விஷ்ணுலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கோர்வாட் கோயில் தான். அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த ரீஜன்ல இந்து மதம் எந்த அளவுக்கு தீவிரமாக பரவி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் இந்த நூல் வந்து சொல்ல வருது. ஃபர்ஸ்ட் ஹிந்து காலனி எப்போது தென்கிழக்கு ஆசியாவில் தோன்றியது, அதற்கான வரலாற்று காரணங்கள்லாம் என்ன, அது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத இந்த நூல் சொல்லிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னா, ஒரு கதையை சொல்றாங்க. இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தோன்றிய பல சாம்ராஜ்யங்கள், ஒரு குறிப்பா ஒரு 3 சாம்ராஜ்யத்தை வந்து ஆசிரியர் வந்து மென்ஷன் பண்றார். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆரிய தேசம் அல்லது இந்தியாவை வந்து சொல்றாங்க. இந்த இந்தியாவிலிருந்து கவுண்டின்யா அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் அல்லது ஒரு சில பேர் வணிகர்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் ஒரு பிராமணர் அல்லது ஒரு சத்திரியர் யாரோ ஒருத்தர் அங்க கவுண்டின்யா அப்படிங்கிற பேரோட இந்தியாவிலிருந்து பயணம் செய்து தென்கிழக்கு ஆசியா நாடுக்கு போராடும். அப்படி போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு ராணி, அங்க இருக்கக்கூடிய ஒரு இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி அவர்களுக்கு தோன்றியவர்கள் தான் பல அரச வம்சம் அப்படின்னு சொல்லி இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவங்களே வந்து எழுதிக்கிறாங்க. சில அரச வம்சங்கள் அகஸ்தியர் எங்களுடைய முன்னோர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்படித்தான் அவர்கள் இந்தியாவுக்கான தொடர்பை வந்து தங்களுடைய கல்வெட்டுகள்ல, தங்களுடைய நூல்கள்ல எழுதியிருக்கிறாங்க. இதை பற்றி நமக்கு நிறைய சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா சீனர்களுடைய குறிப்பு. சீனர்கள் வந்து நிறைய பயண குறிப்புகள் எழுதும் போது இந்த கம்போடிய நாடுகள் பற்றியும் எழுதுறாங்க. அப்போ இந்தியன் காலனி எப்படி அங்க இருந்தது? இந்தியன் காலனினா நீங்க பிரிட்டிஷ் காலனி மாதிரி யோசிச்சிடக்கூடாது. இந்தியா வந்து காலனைஸ் பண்ணது வந்து பியூர்லி பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடுக்காகவும் சமயத்தை பரப்புவதற்காகவும் ரொம்ப ஜென்டலா அங்க இருக்கக்கூடிய மக்களை அவர்களாகவே அந்த ரிலீஜனை அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு மென்மையான ஒரு கல்ச்சுரலி அந்த மக்களை வளர்த்தெடுக்கக்கூடிய
ஒரு காலனைசேஷன் தான் இந்தியா வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பண்ணியிருக்கு. பிரிட்டிஷ் மாதிரியான சுரண்டலை வந்து பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து ஆசிரியர் விஷயங்கள் இதெல்லாம் சொல்லலை, படிக்கும் போதே நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சிருது. இன்னைக்கும் நீங்க அந்த நாடுகளுடைய கலாச்சாரத்துல இந்து மதத்துடைய தாக்கமும் புத்த மதத்துடைய தாக்கத்தையும் பார்க்கலாம். பழமையான சாம்ராஜ்யங்கள் சில மிதிர ராஜ்யம் அப்படின்னே பேர் வச்சுக்கிட்டாங்க. தங்களுடைய இன்னும் கூட அயோத்தியா அப்படின்னு ஒரு நகரமே இருக்கு தாய்லாந்து அந்த பகுதிகளில். அது அயோத்தி அப்படிங்கிற பேர்ல இருந்து போனது. இந்தியாவில என்னென்னலாம் நகரங்கள் இருந்ததோ, துவாரகா அப்படின்னு இருந்ததுன்னா அங்க துவராவதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்தியாவில கங்கா இருந்தது அப்படின்னா அங்க மா கங்கா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க தங்களுடைய ஆறுக்கு. அதுதான் வந்து பிற்காலத்துல மெக்காங் அப்படின்னு வந்து மாறுது. இப்படிதான் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களும் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பகுதியா பிடிச்சு அந்த மொத்த நாடுகளுமே இந்துமயமாக மாறுகிறது. இன்னும் சொல்லப்போனா அந்த பகுதிகள்லாம் சீனாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனா சீன கலாச்சாரத்தை காட்டிலும் இந்திய கலாச்சாரத்துக்கு எப்படி நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறத ஆசிரியர் ரொம்ப அழகா வந்து பதிவு பண்ணிட்டே வந்து போறாரு. இங்கே சில ஒப்புமைகளையும் வந்து காட்டுறாரு. எப்படி பல்லவர்கள் வந்து சொல்றாங்க இல்லையா, ஒரு நாகக்கன்னிகைக்கும் ஒரு அரசனுக்கும் பிறந்த வம்சம்தான் பல்லவர்கள். அந்த அரசன் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் சொல்றாங்க. பல்லவர்கள் ஓனா சொல்லக்கூடியது என்னன்னா அஸ்வத்தாமன் வழியில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்வத்தாமனுக்கும் நாகக்கன்னிகைக்கும் பிறந்ததாக பல்லவர்கள் எழுதுவது போலவே இதே மாதிரி ஒரு பிராமணன் அல்லது ஒரு முனிவர் இவருக்கும் ஒரு நாகக்கன்னிகைக்கும் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசர்களும் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து அழகா பதிவு பண்ணிட்டே போறாரு. அது போக அங்க என்னென்னலாம் கோயில்கள் இருந்தது, காலவாரியாக என்னென்ன அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க, என்னென்ன வம்சங்கள் இருந்தது, அதெல்லாம் வந்து பதிவு பண்ணிட்டே போறாரு. குறிப்பா பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க முடியுது. இந்தியாவை விட அதிகமான சமஸ்கிருத கல்வெட்டுகள் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல குறிப்பா கம்போடியால இருக்கு அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படி இந்தியாங்கிறது தான் மெயின்லேண்ட் அப்படிங்கும் போது அங்க எப்படி இவ்வளவு இந்து மதமும் சமஸ்கிருத மொழியும். ஒரு மன்னன் என்ன சொல்லிக்கிறான்னா, சமஸ்கிருத இலக்கண நூல் அப்படின்னு சொன்னா பாணினி எழுதியது. இந்த பாணினியோட தன்னை வந்து ஒரு அரசன் கம்பேர் பண்ணிக்கிறான். எந்த அளவுக்கு சமஸ்கிருத மொழியுடைய தாக்கம் அங்க இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய எழுத்துக்கள்ல கூட பல்லவர்களுடைய தாக்கமும் அதே போல வட இந்திய எழுத்துக்களுடைய தாக்கமும் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி அவருடைய கோவில் கட்டுமானம் இருக்கு இல்லையா, அந்த சிற்பங்கள் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் கூட குப்தர்களுடைய நேரடி தாக்கம் இருக்குன்னு சொல்லியே ஆசிரியர் சொல்லிட்டே வர்றாரு. இதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட சில விஷயங்கள் உண்டு. இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் பெரும்பாலும் அவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சிவ வழிபாட்டாளர்கள். அப்போ தங்களுடைய குருமார்களை எங்கிருந்து கூட்டிட்டு வராங்க அப்படின்னா இந்த பெங்கால்ல இருந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து கூட்டிட்டு வராங்களாம். இதே மாதிரியான ஒரு குறிப்பு நமக்கு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் காலத்திலும் கிடைக்குது. ராஜராஜ சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி தங்களுடைய குருமார்களை பெரும்பாலும் அந்த பகுதிகளில் வடதேசத்துல குறிப்பா அந்த பெங்கால், ஜார்க்கண்ட், அப்புறம் வந்து யூபி இந்த ரீஜன்ஸ் வந்து நிறைய பிராமணர்களை அழைத்து வந்து இந்த பிரம்மதேயங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை எல்லாம் வந்து செட்டில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. இது வந்து சவுத் இந்தியாவுக்கும் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் உள்ள ஒரு முக்கியமான சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில சமஸ்கிருத நூல்கள், ஈவன் பிராகிருத கவிஞர்கள் பற்றிய குறிப்பெல்லாம் அவர்களுடைய கல்வெட்டுல இடம்பெறுது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இந்தியாவில் அர்த்த சாஸ்திரம் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எந்த கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு படித்த ஞாபகம் இல்லை. ஆனால் தென்கிழக்கு ஆசிய கல்வெட்டுல யசோவர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் இருக்கான். அவன் வந்து இந்த காம்போஜ தேசம் கம்போடியாவை ஆட்சி பண்ண மன்னன். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அவனுடைய கல்வெட்டு குறிப்புகள்ல அர்த்த சாஸ்திரம் படிக்கப்பட்டிருக்கு. அதே போல சுஷ்ருதர்னு சொல்றோம் இல்லையா, இந்திய ஆயுர்வேத நூல்கள் எழுதியவர், இந்திய மருத்துவம் ஆயுர்வேதம், அதனுடைய சுஷ்ருத சம்ஹிதை அப்படின்னு ஒரு நூல் எழுதியவர், அவருடைய பேர்லாம் வந்து குறிப்பிடப்படுது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இதையெல்லாம் தாண்டி வாத்ஸ்யாயனர் இன்னைக்கு இந்தியால ரொம்பவும் பரவலாக வெளிநாட்டினருக்கு கூட தெரியும், காமசூத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நூலை எழுதியவர். இந்த வாத்ஸ்யாயனருடைய பேர் கூட அந்த கல்வெட்டுல வந்து காணப்படுதுங்கிறாங்க. இப்படியாக இதிகாசங்களும் அதே போல வேதம் வல்ல பிராமணர்கள் எல்லாம் பற்றிய குறிப்புகள் அங்க வருது. சமயங்கள் பத்தி பாஞ்சராத்திர மதம், அது வந்து ஒரு வைணவ ஆகமம், அதை பற்றிய கல்வெட்டு குறிப்பு அங்க கிடைக்குது காம்போஜ தேசத்துல. அதே போல சைவத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரிவு பாசுபதம், இதெல்லாம் கல்வெட்டுகள்ல காணப்படுது. இப்படி இந்த கல்வெட்டுகள் குறிப்பை எல்லாம் தொகுத்து இந்த ஆசிரியர் அந்த இந்த புத்தகத்துடைய பிற்பகுதியில அந்த ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன கல்வெட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரோ அது மொத்தமாகவும் ஆசிரியர் மொத்தமா தொகுத்து வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. இதை மொத்தமாக இந்த ஒரு நூலை படிக்கும் போது தென்கிழக்கு ஆசியாவில் குறிப்பாக கம்போடியா நாட்டுல எப்படி இந்து மதம் பரவியது, அங்க எப்படி சாம்ராஜ்யங்கள் இந்து மயமான சாம்ராஜ்யங்கள் உருவாச்சு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே சோழர்களால் அங்கே சைவ மதம் பரவியது, இந்து மதம் பரவியது என்பது உண்மை. ஆனால் சோழர்கள் செல்வதற்கு முன்பாகவே அங்கே இந்து மதம் இருந்தது. அது எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபுல் டாக்குமெண்டேஷனா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூலை வந்து நீங்க தாராளமாக படிக்கலாம். அது அந்த வகையில் இது ஒரு நல்ல நூல். மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.